ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுவரைக்கும் நாம் 2 இயல் பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூணாவது இயல் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? எதெல்லாம் சேர்ந்தது இந்த மூன்றாவது இயல்னு மேம் சொல்கிறேன். பாடப்பகுதி பாரு. மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு. இது உரைநடை. இதனுடைய ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன். ஆப்பா இந்திய ஆட்சி பணி. காவடி சிந்துங்கிற ஒரு செய்யுள். இதனுடைய ஆசிரியர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். குறுந்தகை. இதனுடைய ஆசிரியர் வெள்ளி வீதியார். புறநானூறு கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுதி. வாடிவாசல்ங்கிறது துணைப்பாடம். அது சீசு செல்லப்பா. அது கிராமர் பகுதியில் நம்ம இலக்கண பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா பகுவதுறுப்புகள் பார்க்க போகிறோம். இது திருக்குறள் பகுதி ஒன்று இருக்குது, அது ஒரு செய்யுள் பகுதி. ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்ததை இயல் 3. இப்போ இதில் நாம் பார்க்க போகிறது மலை இடப்பெயர்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு செஞ்சார். யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? பாரு, லெசனுக்கு போகலாமா? பாருங்கள். உரைநடை. இயல் 3 மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு. ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி. அதற்கு முன்னாடி ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய அந்த இதில் என்னென்னா தமிழர்களோட வாழ்வில் மலைகள் பெரும் பங்காற்றுகின்றன. அதனோட சிறப்பு எப்படி இருக்குது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களோட வாழ்வில் எது பெரும் சிறப்பை பெற்றுள்ளது? மலை. அதை பற்றித்தான், அந்த மலை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். சரியா? மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். மலையிலிருந்து தோன்றியது தான், அதுதான் ஆதின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அகத்திணையில் எப்படி சொல்லியிருக்காங்க? குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் எப்படி மலையோடு இணைந்து தமிழர்களோட வாழ்வை எப்படி சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய நூல்வெளி பார்த்துட்டு அப்புறம் நுழையும் முன் பகுதிக்கு வந்துக்கலாம். இதனுடைய நூல்வெளி என்னென்னா, திரும்ப கவனி. நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், கவனி. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அந்த இடத்தை பற்றி ஆய்வு செய்வதில் ஈடுபட்டு வருகிறவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள குர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழில் துணையாசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றியிருக்கின்றார். யார் தீவிர பங்காற்றியிருக்கிறார்? ஆர் பாலகிருஷ்ணன். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்களாகும். என்னது? அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை யாருடைய நூல்கள்? இவருடைய நூல்களாகும். பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களாகும். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர்தான் இந்த ஆர் பாலகிருஷ்ணன். தற்போது ஒடிஷா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். யாரு? ஆர் பாலகிருஷ்ணன். நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ள ஒரு பகுதி தான் நம்மளுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகலாமா? பாருங்கள். நுழையும் முன் பகுதியும் பார்க்குறோம். என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது இப்போ நான் மேம் சொல்ல போகிறேன். நுழையும் முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். எதுதான்? இந்த மலைதான் மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். தமிழ் அகத்திணையியல் மலையும் மலை சார்ந்த பகுதியையுமே குறிஞ்சி என்று குறிக்கிறது. நாம் பார்த்துருக்கீங்களே அகத்திணைகள். அன்பின் ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பார்த்துருக்கோம். அதில் குறிஞ்சின்னு எதை சார்ந்ததான் குறிஞ்சின்னு சொல்கிறோம்? மலையும் மலை சார்ந்த பகுதியும் தான் குறிஞ்சின்னு சொல்கிறோம். அப்போ அதை சொல்லியிருக்காங்க. தமிழ் அகத்திணையியல் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிக்கும். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்கப்பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்தம் சீரிய வாழ்வினை பேசின. இந்த குறிஞ்சி நிலத்தை சார்ந்த அந்த பாடல்களில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மலையோடு இயைந்த தமிழர்களினுடைய சிறந்த வாழ்வினை பேசின. மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி என்ற கலை சொல்லால் அழைப்பர். அதை பற்றி ஆய்வு செய்கிறனால அதற்கு ஒரு பெயர் வைத்தாங்க. தமிழர் வாழ்வியல்
மலைகள் பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழர்களோட வாழ்வில் மலையானது, இந்த மலைகள் வந்து பெரும் சிறப்பு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்குது. திராவிடர்களின் மலை பெருமிதம். அடுத்தது மலை குடியிருப்புகள். மலையிலேயே குடியிருந்தாங்க. எப்படி இருந்தாங்க இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேடு மாதிரி அமைச்சு அதில் ஒரு குகை கட்டி அதில் இருந்தாங்க. தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் தென்னிந்தியாவில். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மலை பார்த்தோம், வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பாருங்கள். நுழைமுன் பகுதி பார்த்துட்டோம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்கள் வந்து அடிப்படையில் மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான். சரிங்களா, திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார். யார்? கமில் சுவலபில். யார் அழைக்கிறான்? கமில் சுவலபில் வந்து அவர்களை என்னன்னு சொல்கிறாரு? மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கமில் சுவலபில். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை என்கிறது திருமுருகாற்றுப்படை. இதெல்லாம் இலக்கியங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, சங்க இலக்கியங்களை இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதில் தொல்காப்பியத்தில் மலையை சொல்லியிருக்காங்க, திருமுருகாற்றுப்படையில் மலையை சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி கிழவை என்று குறிஞ்சி நிலத்தை குறிக்கிறது. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை என்கிறது திருமுருகாற்றுப்படை. மேற்குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. மலை மேல் குன்றின் மீது இருக்கக்கூடிய இறைவன் திருமுருகாற்றுப்படை. ஸோ அந்த இறைவனையும் மக்களையும் குறிப்பதாக இருக்கிறது. பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். பெருநில பகுதிகளை ஆண்ட முடிமன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம். சரிங்களா, ஸோ இப்படி குறுநில மன்னர்களுக்கு கொடுத்துருக்கு, குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை நாம் பறக்க காணலாம். திராவிடர்களின் மலை பெருமிதம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினர்களின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு எல்லாமே அந்த மலைங்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு தான் உருவானது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மால் பஹாடியா ஜார்க்கண்ட், மல அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம், மலக்குரவன் நெடுமங்காடு கேரளம், மலமூத்தன் எர்நாட் கேரளம், மலப்பணிக்கர் வட கேரளம், மலையன் வந்து பாலக்காடு கேரளம், மலவேடா இடுக்கி கேரளம், மலேரு தட்சிண கன்னடா இது வந்து கர்நாடகம். இதை போலவே கோட்டா நீலகிரி தமிழ்நாடு, கொண்டா தோரா ஆந்திர பிரதேசம், கோண்டு கொய்டெர் ஒடிஷா. இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்படி ஆகிய திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றுள்ளன, உருவாகியுள்ளன. ஆக்கம் என்றால் இந்த இடத்தில் மலையும் குன்றையுமே வந்து பொருள் தரும் சொற்களை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளன. மலை குடியிருப்புகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன? இப்போ என்ன சொன்னோம்? திராவிடர்களின் மலை பெருமிதத்தை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மலை குடியிருப்புகள். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர்தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். நீரை வந்து தெய்வமாக கருதினார்கள், அதையும் குடிநீராகவே பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளிலிருந்து நீரெடுத்து பருகுகிறார்கள். அதிகமாக உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அந்த இடத்திலிருந்து ஓடும் இந்த சிற்றாறுகள் அந்த ஓடைகளிலிருந்து நீர் எடுத்து பருகுகிறார்கள்னா குடிக்கிறார்கள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை
புனித இடமாக கருதுபவர்கள். கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கின்றனர். மதில் சுவரே உயரமாக அமைச்சிருப்பாங்க. அவர்களின் வீடுகளில் திண்டுகள், அதாவது மேடைகள் முக்கிய இடம் பெறுகின்றன. மேடு மாதிரி இருக்கிறது தான் அவர்களின் வீடுகளில் முக்கிய இடம் பெறுகின்றன. அடுத்து பாருங்கள், அந்த படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் இருக்கு பாருங்கள். இதில் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. அந்த தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய அந்த மெட்டுங்கிற சொல் எதை குறிக்கிறது? அந்த உயரமான இந்த மேடான அமைப்பை விளக்குகின்றது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள சதாப் எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. பழங்குடி தலைவர்களின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளன. இருக்கிறத விட ரொம்ப ஹைட்டான இடத்துல, உயரமான இடத்துல தான் அமைந்துள்ளன. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை, நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. அடுத்து பாருங்க, வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவ வச என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். இதில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று அப்படிங்கிறது உயரம் குறைவானது. மலைனா உயரம், குன்றுனா என்னது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலை குன்று என்னும் இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றது. இதைப் போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனிவரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, அடி முதல் எதுவரை பார்த்தா நம்ம விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதிலேயே திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இத்தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. இந்தியாவில் வடக்கு மேற்கு கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழுள்ள அட்டவணை உறுதிப்படுத்தும். கீழே இருக்கிற அட்டவணை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திராவிட சொற்கள் மாநிலம், மாவட்டம். மலை, வரைனால மலை பார்த்தா இல்லையா, வரை. உத்தராஞ்சல், அது மாவட்டம் சமோலி. ஜார்க்கண்ட் கும்லா. உத்தரப்பிரதேசம் ஜவுன்பூர். வரை குஜராத் வல்சட். மகாராஷ்டிரா தானே. ஹிமாச்சல் பிரதேசம் காங்க்ரா. மலா பஞ்சாப் ஜலந்தர். ராஜஸ்தான் அஜ்மீர். கர்நாடகம் உடுப்பி. தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம். எங்கே? தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடங்களில் முன்னொட்டாகவும், முன்னாடி வரக்கூடியது முன்னொட்டு. எத்தனை இடங்களில்? 17 இடங்களில். 84 இடங்களில் பின்னொட்டாகவும், 84 இடங்களில் பின்னாடி வர மாதிரி பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணி மலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே 15 இடங்களில் இடம்பெறுகிறது. கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. பகுதியின முதலில் இருப்பது, விகுதியின இறுதியில் இருப்பது உள்ளன. மேற்சொன்ன
மலை, மலா, மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படுவது இல்லை. முன்னாடி வரி இல்லைன்னா பின்னாடி வரி தனிச்சொல்லாக வராது. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. அதைத்தான் நம்ம கோட்டைன்னு சொல்கிறோம். திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழிச் சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகிறது. எப்படின்னு பாரு. தமிழ் கோட்டை கோடு, மலையாளம் கோட்டா கோடு, கன்னடம் கோட்டே கோண்டே, தெலுங்குல கோட்டா, துளுல கோட்டே, தோடா காட். இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனங்காண முடிகிறது. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில்தான் உள்ளன என்று குறிப்பிடத்தக்கது. இச்சொல் செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகிறது. ஏனெனில் கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. 1 மார்க்கில் கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கலாம். திரும்ப கவனி. கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க. இதை போலவே கோடை என்னும் தமிழ் சொல் மலை என்னும் பொருளில் வழங்கப்படுவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இச்சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலையிடப்பெயர் ஆய்வுகளின் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்துள்ளன. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படம் போட்டிருக்காங்க இல்லையா, கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகங்கள். அதைத்தான் நம்ம KVT காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்க்குறோம். சிந்துவெளியில் இன்றும் தமிழ் ஊர் பெயர்கள் இருக்கிறது அங்கே இதில் மேப்பில் கொடுத்துருக்காங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி என்னும் ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களின் அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்களாகும். இப்பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்களில் பதிவு செய்யவில்லை. சங்ககால தமிழ் மன்னர்களின், குறுநிலத் தலைவர்களின் தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் KVT காம்ப்ளெக்ஸ் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்களாகும். ஸோ இதனோட நூல்வெளியை நம்ம போய் பார்த்துட்டோம். திரும்ப ஒன்ஸ் மேம் ரீட் பண்ணுறேன், கவனி. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான R. பாலகிருஷ்ணன் இ.ஆ.பா. இந்திய ஆட்சி பணி 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழியல் துணையாசிரியராகவும் கணையாழி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றியிருக்கிறார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்கள். 1984 ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர். தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். வடபகுதி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ள பகுதியை தான் நாம் இன்னைக்கு மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வுங்கிற ஒரே நடையை நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னு ஒன்ஸ் பார்த்துடலாமா? திரும்ப கவனி, என்னென்ன பார்த்துருக்கோம். திராவிடர்களின் மலை பெருமிதம் பார்த்தோம், மலை குடியிருப்புகள் பார்த்தோம், வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலை பெயர்கள் பார்த்தோம்,
மலையால் பெயர் பெற்ற ஊர்கள், தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பாடப்பகுதி. திரும்பவும் ஒரு முறைக்கு இருமுறை படித்து பாருங்கள். நன்றி.